இவ்வளோ நேரம் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தோம். இப்போ சாவ போகிறோம். அதை ஏன் பிரதர் இவ்வளவு சோகமா சொல்றீங்க? சந்தோஷமா சொல்லுங்க, நல்லா எனர்ஜியா சொல்லுங்க. ஜாலியா சாக போறோம். டேய் புல்டா கூடி விடுறா. யார் பதறாத. உங்க ஓனர் பிரின்ஸ் சொல்லியிருந்தார்ல 3 கெஸ்ட் வருவாங்க, அவங்கள ரிசீவ் பண்ணி நல்லா பாத்துக்கோன்னு. ஆமா, அது நாங்க தான். நீங்க 4 பேர் வந்திருக்கீங்களே, நான்லாம் உங்களை விட மாட்டேன். 4 பேரா? 3 பேர் தானே இருக்கோம். 3 பேரா? நான் ஒண்ணு, இந்த பொண்ணு ஒண்ணு, அவன் அப்ப 4ஆவது அவன் கண்ணுக்கு ஒருத்தன் தெரியறானா? கதிரு, இவன் கிட்ட ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கு. இவன் மூஞ்சி ரொம்ப நேரம் பார்க்காதீங்க, ரத்தம் செத்துருவீங்க. பார்த்தா பயமா தான்டா இருக்கு. நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுவேன். இது சாதாரண வீடு இல்ல, அமானுஷம் நிறைஞ்ச வீடு. இது வரைக்கும் 3 பேர் செத்துருக்காங்க. தோ இங்கதான் ஒருத்த விஷம் குடிச்சு செத்தான். தோ இங்கதான் ஒருத்த கழுத்து அறுத்து செத்தான். தோ இங்கதான் தூக்கு மாட்டி செத்தான். அதனாலதான் சொல்றேன், இங்க தங்குறது சேஃப் இல்ல, போயிடுங்க. அதோ அங்கதான் ஒருத்தன் புரோட்டா சாப்பிட்டா. இதோ இங்கதான் ஒருத்தன் சாப்பிட்ட புரோட்டா வாந்தி எடுத்தான். போடடே போட. நாங்கெல்லாம் பேய்க்கே பேண்ட் சட்டை மாட்டி விட்டவங்க. டேய், நான் பேசுறது உனக்கு மட்டும்தான் கேட்கும். இன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாரும் இங்க தங்க வச்சியன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டை 7 குள்ள ஆவி வீடுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றத கேளு. ஏய், இப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? வாராஜா என்ன ராஜா இப்படி இருக்க? என்ன விட கருப்பா இருக்க? அட வாடா கருவட்டி. இருட்டுக்குள்ள என்ன அங்கிட்டு கிண்டுமா தேடிட்டு இருந்த? கேண்டில் தேடிட்டு இருந்தியா? அந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஷார்ப்பா கட் பண்ணிய, ரொம்ப லாக்கா பண்ணமா, எக்ஸ்ட்ரானரியா பண்ண. கிளி 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 கிழிச்சிட்டடா டார்லிங். டைரக்டர் வந்திருக்காரு, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இருட்டுக்குள்ள உட்னு படம் எடுக்க போறாரா? பண்ணாடா, கால்ல விழு ராஜா. இவன் சாதாரண ஆள் இல்ல, இவன் ஒரு அமானுஷ்யம். பேய் கூட மட்டும்தான் கம்யூனிகேஷன். பேய் கூட பேசுவானா? அப்போ இங்க பேய் இருக்கா கதிர்? அதெல்லாம் நீ நைட்டு தெரிஞ்சிடும். வா வா, செத்ததுக்கு அப்புறம் பார்த்துப்போம். என்ன 3 பேர் ஒரே ஃபேமிலியில இருந்து வந்தவங்க மாதிரி இருக்காங்க. இந்த வீட்ல பேய் இருக்கு. ஆமா, இந்த வீட்ல பேய் இருக்குது, மூளையில பாய் இருக்குது, தெருவுல 2 சொறி நாய் இருக்குது. பொம்பளை புள்ள இருக்கிற வீட்ல கெட்டப்ப பாரு, கெட்ட கண்ணுல பூ விழுந்துருக்குது. டாக்டர் காட்டின அறிவேனா? போட போட. கேட்ல இருக்க வேண்டியவனுக்கு வீட்டுக்குள்ளடா வேலை. போட போட போட. நார்னியாஸ், பேய் இருக்குது, ஆய் இருக்குது. அவன் உன் கண்ணுக்கு தெரிஞ்சானா? போ. நாயி கடிச்சிட்டா? என்னடா அது காண்டாமிருகத்துக்கு கவுன் போட்ட மாதிரி வந்திருக்க? ஏய், ரொம்ப நேரமா உனக்கு ஒண்ணு காட்டணும், பாக்குறிய? பக்கத்துல வராத. ஒரே ஒரு வாட்டி காட்டுறேன், பாக்குறிய? உன் மூஞ்ச பாக்குறதே கஷ்டம், சொன்னா கேளு. வேணாம், எனக்கு வேணும். நெத்தியில சுருட்ட முடி. அட கரும்பு முடிச்சவனே, இத போட்டு ஏன்டா சுத்திக்கிட்டு இருக்க? This is my uncle daughter. She's a doctor. You are the compounder? No, I am carpenter. நான் கூட கழுத மேய்க்கிறேன்னு Thank you, நினைச்சேன். thank you. இந்த விக்க நான் போட்டிருந்தா தான் என் ரோஸ்மேரிக்கு நான் தான் அடையாளம் தெரியும். ஒருவேளை நான் விக்கு இல்லாம செத்துட்டா, அவ வேற யாரும் நினைச்சிட்டா நான் செத்தது வேஸ்டாருங்களா? எப்படி? ரொம்ப கேவலமா இருக்கு. பாய், பாய். பாத்ரூம்ல இருக்க பள்ளி சுத்துற போற அப்பா. போயிரு 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 போயிரு, மூஞ்சிலே முடிக்காத. வந்தது. மாயம்மா, இவ்வளவு நாள் அந்த வீடு நம்மளோட கோட்டையா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்திருக்க அந்த ஓனரோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிம்மதியை கெடுக்கிறானுங்க.
நம்ம ஓனர் ஃபாரின்ல இருந்ததுனால நம்மளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தோம். வந்துருவங்களை பார்த்தா இங்கே தங்கிடுவானுங்க போல இருக்கு. எத்தனை பேரு? 4 பேரு. இல்ல 3 பேரு. அவனுங்க 4 பேரோ 3 பேரோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவனுங்களை வெளியில அனுப்பணும்னா அது மங்களாவால மட்டும்தான் முடியும். அந்த மங்களா இங்க வரணும். அந்த மங்களா இந்த மங்களாவுக்கு வரணும். எல்லாம் நம்ம பிளான் பண்ணபடி தான் போயிட்டுருக்கு. நீ அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருக்காத, இங்கே உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ம். ஐயோ, டேய் கேட்டரா பேசிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை மச்சி, ப்ரொடியூசர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. பவர் ஸ்டார் டேட்ஸ் இருக்குது, அவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணுறியான்னு கேட்டார். சாரி சார், அதுக்கு தற்கொலையே பெட்டர்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஆமாம், ஏன் பார்த்தாலும் மூஞ்ச டல்லாகவே வச்சுட்டு உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க? சார் உங்க மூஞ்சி மட்டும் எப்படி இருக்குதா? எதையோ பெருசா இழந்த மாதிரி. ஹலோ, அவன் இப்போ தான் இப்படி இருக்கான். காலை விட்றா, இவளுக்கெல்லாம் எங்கடா புரிய போகுது? எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான்டா. அப்படி என்னப்பா எல்லா பொண்ணு பத்தியும் நீ தெரிஞ்சுக்கிட்ட? நிஷா, அடடடடடா, பின்னிட்டமா பின்னிட்டேன். ஹெட்ஸ் ஆஃப் யூ, ஹெட்ஸ் ஆஃப் யூ. பின்ன நிஷா இல்ல. சரிடா செல்லம், ஒரு கதை ஒன்று சொன்னியே, யாரோட கதைடாமா அது? அண்ணே, பீஸா படம் பார்த்தது இல்லையா? ஆமா, அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சா? சூப்பர். சரி அதை விடுங்கண்ணா. 3 நாள் சூசைட் போஸ்ட்போன் பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டானா? நாங்க யாரு? பக்கா பிளான் செஞ்சுட்டோம்ல. பாக்குறான் மூஞ்ச மத்து மாடுலேஷன் மத்து. இதுக்கு மேல என்னோட ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாதுண்ணா. ரொம்ப அதிகமா இருக்குமா? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க, கண்டுபிடிச்சிருவா போ. நான் கதிர்கிட்ட ஐ லவ் யூ சொல்லி ஆகணும். எங்க அப்பா கிட்ட 3 வாரம் டூர் போறேன்னு கப்சா விட்டுட்டு தான் வந்தேன். இன்னும் 3 நாள்ல போகலன்னா எங்க அப்பா என்ன தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு. ப்ளீஸ் அண்ணா. ஐயோ, பாத்துக்கிட்டே இருக்காமா, கண்டினியூ பண்ணுமா. நான் தான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேனே. மத்தியானம் பிரியாணி எப்படிமா இருந்துச்சு? ஐயோ, பிரியாணி செம்ம மொக்கையா இருந்துச்சுண்ணா. நைட்டுக்கு பீட்சாவும் ஆட்டுக்கால் பாயாவும் சொல்லிருங்கண்ணா. ரொம்ப கேவலமான காம்பினேஷனா இருக்கேம்மா. இது திங்கிறதுக்கு விஷத்தை குடிச்சு செத்துறலாமே. இதுக்கு மேல நான் நின்னேனா எனக்கு சிரிப்பா வந்துரும். நான் கிளம்புறேம்மா. அண்ணா, என்னம்மா? அது கூட ஒரு பெப்சியும் சேர்த்து சொல்லிடுங்கண்ணா. பாயா, பீஸா, பெப்சி. நான் வர்றேம்மா. டேய் 3 நாள் போஸ்ட்போன் பண்ண ஒத்துக்கிட்டாளடா? இல்லடா, ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டேன்னா சொன்னா, அதுக்கப்புறம் திடீர்னு ஒத்துக்கிட்டா. அதுக்கு அவ ஒரு காரணம் சொன்னா பாரு, அதான் மச்சி ஷாக் ஆயிடுச்சு. அப்படி என்னடா சொன்னா? எனக்காகலாம் ஒத்துக்க முடியாதான், கதிர்க்காக வேணா ஒத்துக்கிறேன்னு சொன்னான். டேய் அவ ஏன்டா எனக்காகலாம் ஃபீல் பண்ணுறா? சின்ன பொண்ணு, உன் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ், விடுமச்சி. சும்மா விளையாடாதடா. நான் ஏன்டா விளையாடுறேன்? உன் கதையை கேட்டால அதான் ஃபீல் ஆயிட்டா. 3 நாள் எப்படி நம்ம சாக போகிறான், ஒரு பொண்ணோட லைஃப்பை காப்பாற்றின மாதிரியாவது இருக்கும். என்னவோ போ, 3 நாள் தான், அதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. எப்படியாவது பேசி அவளை அமுச்சு வச்சிரு. நீ போ மச்சி, எதுக்கும் கவலைப்படாத, நிம்மதியா படுத்துங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போ போ போ, போயிட்டே இரு மச்சி, போ. மெர்சலாயிட்டேன், எல்லாத்தையும் கேட்டேன். ஏன் என் கட்டுடல் மேனியை கட் பண்ணி வித்து காசாக்கத்தானே? இது கட்டுடல் மேனி இல்லடா, காட்டெருமை மேனி. ₹1 வாங்க மாட்டேன். கலாச்சது போதும். எப்போ சாகுறோம்? நாங்கள் 3 நாள் கழிச்சா சாக போகிறோம். நீ எப்போ வேணாலும் செத்துக்க. 3 டேஸில் கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்மா. ஒருவேளை நாங்கள் சாகலைன்னா நானே உன்னை விஷத்தை வச்சு கொன்னுடுறேன். டேக் யூ ஹேண்ட்ஸ் அப் மீ. புரியலை? கையேறான்னு இங்கிலீஷில் சொன்னேன். ஓ, தேங்க்யூ.
டே மாப்பிள என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமாடா குர்ரா. ஏய் இது நிஷாவுக்குடா போய் குர்ரா. சத்திய சோதனடா ஜேம்ஸ் குமரா. நேத்தே நான் டவுட் ஆனேன்டா. அவங்க அழுவாங்களா இவர் ஃபீல் ஆவாராம். எங்களை பார்த்தா அவங்களுக்கு என்ன சர்வர் மாதிரியா இருக்கு. நீயே போய் குர்ரா. இவங்க காப்பிக்கு நாங்கள் பிஸ்கட்டா போடா. ம் கதிரு காப்பியை போட்டுட்டான், காதலில் விழுந்து. என்ன உள்ளேருந்து புகையா வருது? ஐயோ டேய், ஸ்ப்ரிங் மண்டே தீ குளிச்சு கருகிட்டான்டா. என்ன அதுக்குள்ள அவன் போட்டோவை மாட்டிட்டாங்க? என்ன செய்றான்? இந்த பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, ப்ளீஸ் கம். உங்கள் அன்பான, உங்கள் அறிவான, உங்கள் அழகான, உங்கள் அதிசயத்தின் மகன் இந்த அதிசயத்தை பாரும் ஐயா. இப்ப நானு அந்த குமரன், அந்த கதிரு, அந்த குட்டப்பாவாட போட்டிருக்க ஃபிகரு இவர்கள் செய்த பாவத்தை போக்குவதற்காக உங்கள் பாதங்களை தொடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் பிதா மகனே. இவர்கள் உங்களை நோக்கி வருகின்ற அந்த டிராவலிங் டயத்திலே ஜன்னல் ஓரமாக இவர்கள் அமர்வதற்கு ஒரு அட்வான்ஸ் சீட்டை போட்டு வையுங்கள். வேண்டுமானால் டிராவல்ஸ் ஓனரும் நான் பேசிக் கொள்கிறேன். அவர்கள் பயங்கர பயந்தாங்குழியா இருக்கிறாங்க, தொடர்நடிங்கா இருக்காங்க, சின்ன மேட்டுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க மரணத்தை பார்த்து அஞ்சுகிறார்கள் மை ஃபாதர். இவர்கள் கியூட்டாக, ஸ்வீட்டாக, நீட்டாக சாவதற்கு ஒரு வழி செய்யும் ஐயா. வாருமையா, 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 தாருமையா, தாருமையா, தாருமாரா, தாருமையா. வீடு பூரா கொசு மருந்து அடிச்சு வச்சிருக்கான் பாரு. வாருமையா, தாருமையா. அறிவு கட்டவனே. வேண்டா ஓ சாவுக்கு மட்டும் வேண்ட வேண்டியதாடா. எதுக்குடா எங்க சாவுக்கு சேர்த்து வேண்ட? ஏய், அதெல்லாம் முடியாது. ஒன்னாவே வந்தோம், ஒன்னாவே டிக்கெட் வாங்கிட்டு போவோம். உன் கூட எவனும் சாக முடியாதா? பட என்ன விளையாட்டு காட்டுறீங்களா? நீங்க என்னடா சொன்னீங்க 3 நாள்ல சாகலாம்னு? இன்னைக்கு என்ன சாகரமா இல்லையா? டேய் இன்னைக்கு எவன் தற்கொலை பண்ணிக்கிறானோ இல்லையோ உன் கூட நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். That's a spirit. You are the gentleman. அதிசயம், இங்க எவனையும் நம்பாத. இப்படிதான் சாவ போறேன்னு ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்காங்க. எவன் சாவறானோ இல்லையோ, இன்னைக்கு நைட் நம்ம சேர்ந்து சாவலாம். கெட் ரெடி. That's a spirit. You are the gentle woman. ச்சே, இந்த 3 நாள் ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன். ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. இதுக்கு மேல அவன் காதல சொல்லுவான்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. ஆனா என்னால கதிர் இல்லாம வாழ முடியாது. நானும் அவனோட சாக வேண்டியதான். என்னால சாக போறியா? அதுக்கு தான் அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோமா? அதுக்கு அன்னைக்கே செத்துருக்கலாமே. அவனை சமாளிக்கிறது போதும், 1 hour சமாளிக்க வேண்டியது. இங்க பார், இத்தனை நாள் தாண்டிட்டோம். இன்னைக்கு ஒரே ஒரு நைட்டு எல்லாம் மாறும் நான் நினைக்கிறேன். நீ ஒன்றை நம்புறியோ இல்லையோ, கதிர் மேலே வச்சிருக்க காதலை நம்பு. மங்களா வராமாயம்மா. எப்பா? இன்னைக்கு பௌர்ணமி. அந்த பங்களா விட்டு அவங்கள ஓட வைக்கிறதுக்கு மங்களா வராமாயம்மா. மங்களா வரா. அன்பார்ந்த தற்கொலை பெருமக்களே, இன்றைய பொக்கிஷங்களே நாளைய பிணங்களே, இந்த அதிசயராஜ் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிற ஆயுதத்தை ஒன்று எடுத்துக்கங்க. ப்ளீஸ் டேக் திஸ். ப்ளீஸ் டேக் திஸ். ப்ளீஸ் டேக் திஸ். என்னடா கத்தி துரு பிடிச்சிருக்கு? நீ கூட தான் துருப்பிடிச்சிருக்க. புது கத்தியில அத்துக்கிட்டோம்னா இம்மிடியேட்டா பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி இத்து போன கத்தியில அத்துக்கிட்டா செப்டிக்காயாவது கன்ஃபார்மா செத்துருவோம். இப்போ இந்த வாட்சில 12 மணி ஆகிறதுக்கு 15 நிமிஷம் இருக்கு. இது 12 மணி ஆகும்போது 12 வாட்டி டங்கு டங்கு டங்குன்னு சவுண்ட் வரும். ஒவ்வொரு டங்குக்கும் ஒவ்வொருத்தன் டங்கு வர அருகணும். கையில கால்ல கிடைக்கிறத அத்துக்கிட்டு செத்து தொலைங்கடா. சீக்கிரமா பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போங்கடா. Why you torturing me? பேசியே கொள்றானே.
Okay, guys, let's go take that self selfie. Come on, come on. Okay, thank you. Facebookல லோட் பண்ணனும். எல்லாம் ஒரே டயத்துல அத்துக்கணும். Okay, all the best. Give me 5. போடாடே No 5. Okay. 5. Everything 5. கத்தியில கைய நானும் everything 5. என்னடி பண்ணிட்டு இருக்க பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு அறுத்துட்டு செத்துட்டா மட்டும் கதிர் உன்னை லவ் பண்ணிடுவானா என் காதல ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு வேற வழியே தெரியலண்ணா. இருக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு சப்ப மேட்டர் தான் என்ன மேட்டர்? மேட்டர் புரியலையே. இல்ல கதிர் கூட அப்படியே ஒரு 15 நிமிஷம் 15 நிமிஷம்? அவனை கட்டி பிடிச்சி முத்த கொடுத்துறேன். ஐயோ, என்னால முடியாதுப்பா. கதிர் என்ன பத்தி என்ன நினைப்பான்? ஒன்னும் நினைக்க மாட்டான். ஒன் மேன் ஃபீலிங் அனதர் மேன் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஆம்பளையோட மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தான் தெரியும். என்ன சொல்ற? ஒரு ஆம்பளை ஃபர்ஸ்ட் அடிச்ச குவாட்டரையும் முதல்ல முடிச்ச மேட்ரையும் மறந்ததா சரித்திரமே இல்லை. அதனால நீ என்ன பண்றனா ஃபர்ஸ்ட் கிஸ்னா இப்போ ஏதோ சொல்ற? இல்ல ஒன்லி கிஸ் தான். இங்க பார், கதிரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்லவன். மும்மைத் கான் பாட்டு டிவியில வந்தாவே மூஞ்சியை முடிக்குவான். நீ மட்டும் அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டேன்னு வையேன், ஒரு கன்னி பொண்ணுக்கு நம்ம முத்தம் கொடுத்துட்டமேன்ற கில்ட்டி ஃபீலிங்லேயே அவன் கண்டிப்பாக தற்கொலை பண்ணிக்க மாட்டான். இந்த மேட்டரில் போதி தர்மனே இருந்தாலும் கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணுவார். இதை விட நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலவா, காலில் கூட விழுகிறவா, கிஸ்னா மட்டும் ஓகே. சூப்பர் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. 10 நிமிஷத்துல நான் அனுப்புறேன். வாயில சென்ட் அடிச்சு ரெடியா இரு. என்ன என்னது? டேய், நிஷா செத்துட்டாளடா? சொல்றா. ஆட போங்கடா, இதே கேள்வியை தான் அவளும் கேட்குறா. அதை பூரா அவங்களுக்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி. என்னடா வளரிட்டு இருக்க? மேட்ருக்கு வாடா. அதே தான் அதுக்கு தான் அவளும் உன்னை கூப்பிட்றான். புரியுற மாதிரி சொல்றா, கடுப்பேத்தாதடா. டைம் ஆச்சுடா, நான் சாவ போறேன்டா. எப்பா, உன்னை யாரும் சாக வேணாம்னு சொல்லல. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேட்ரு, அதை முடிச்சு நீ தாராளமாக செத்துப்போ. உனக்கு என்னடா வேணும் இப்போ? எனக்கு ஒன்றும் வேணாம், நிஷாவை தான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். அப்படியே லைட்டா ஸ்லாகிட்டும். என்னடா பேசுற? லூஸ் ஆயிட்டியா நீ? சாவறதுக்கு முன்னாடி மென்டல் ஆயிட்ட போல் இருக்கு. ஹலோ பாஸ், பைத்தியம் எனக்கு பிடிக்கல, நிஷாவுக்கு தான் பிடிச்சிருக்கு. நிஷாவுக்கு லைஃப்பில் லவ்வே இருந்தது கிடையாதுல. ஆட்டோமேட்டிக்கலி அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்க முடியாது. அப்போ ஆப்வியஸ்லி அவளுக்கு முத்தம் கிடைச்சிருக்காது. அதனால தான் சாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன லொஜாக்ஸ் மொஜாக்ஸ்களை ஓ மூலமாக நிறைவேற்றிக்கன்னு நினைக்கிறாலும் என்னமோ. இதில் எதுவும் தப்பு எதுவும் கிடையாது. ஒரு முத்தம் தானடா, தயவு செய்து குடுறா, உயிரை வாங்காதடா. இதில் உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லியிருப்பா, நான் அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு போய் அவகிட்ட சொல்லிடுறேன். ஆனால் நீ ஏன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு முத்தம் கொடுத்துட்டு சாகக்கூடாது? நான் அவளை அப்படி பார்த்தது இல்லடா. இப்போ பாரு. டேய், சாவர நேரத்தில் எனக்கு ஏதோ தப்பா படுதுடா. ஆனா என்னால் இப்போ இருக்க நம்ப முடியலடா, நிஷா எப்படி கேட்டிருப்பான்னு. குமரன், எனக்கு டைம் இல்லை, நான் சாவணும். ஓகேவா இல்லையான்னு கேளு. என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாது, இன்னும் 2 நிமிஷம் தான். இல்ல நிஷா, நான் பேசிட்டு இருக்கேன், எப்படி முடிச்சிருவேன். கருவம் மானங்கிட்ட புலப்படாது வச்சு ஓகேன்னு சொல்றா. ஒரு முத்தம் தானடா. டேய், அவன் என் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டுக்கு அப்புறம் முத்தம் கொடுக்க முடியும்? இப்போலாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குறதாண்டா ட்ரெண்டு. ஒத்துக்கிடா, நீ முத்தம் கொடு, மற்ற எல்லாத்தையும் அவள் பார்த்துக்குவா. ஓகே தானே? டேய், ஹலோ, எனக்கு லேட் ஆகுது, வச்சுக்கலாமா வேணாமா? அட இருமா, இந்த பறக்கிற. டேய், ஒரு பொம்பளை பிள்ளை, அவளே இவ்வளோ ஓப்பனாக கேட்குறா, உனக்கு என்னடா? ஒத்துக்கடா. சரி ஒத்துக்கிட்டா. நீ போய் ரெடியா இரு, 2 நிமிஷத்துல அவனை அனுப்பி வைக்கிறேன், போ. 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன். மாப்பிள்ள சரின்னு சொல்றா, ப்ளீஸ்ரா. ஓகே மச்சி, முத்தம் தானே, கொடுத்துட்டு வந்துடுறேன். சாவறதுக்கு டைம் ஆச்சு. டேய், என்னடா சண்டைக்கு போற மாதிரி போற? கொஞ்சம் கியூட்டா நீட்டா குளிச்சுட்டு ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு கமன்னு போடா. அப்பதான் குடுக்குற முத்தம் கும்முன்னு இருக்கும். போடா டேய். Ramesh, I will kill you, man. Go away. ஸ்கைப்ல பொண்டாட்டிக்கிட்ட தான் பேசுவாங்க, இவன் பேய்கிட்ட பேசுறான். Hey, யாருக்கிட்ட? இவன் காட்டுன காட்டுல அது அவனை அந்த காட்டுது. I am waiting. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த பேய் ரொம்ப வயலண்டான பேயா இருக்கணும். ஆமா, வெரி டேஞ்சரஸ் பேய். So it needs some special equipments. Take the holy water. ஹோலி வாட்டரா?
இது சாதாரண தண்ணி இல்ல. என்ன சாமி கள்ளச்சாராயமா? அந்த அம்மா சுண்ட கஞ்சி காய்ச்சறாங்க, நீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறீங்களா? யோ, இது ஒரு புனித நீர். உலகத்துல உள்ள எல்லா ஆறுகளிலிருந்தும் ஒவ்வொரு சொட்டா சேகரிக்கப்பட்ட மந்திரிக்கப்பட்ட நீர். ஏம்பா சுந்தரி, எடுமா அந்த முந்திரி. என்ன சாமி முந்திரி பருப்பு? பேய் ஸ்ட்ரென்த்துக்கா? இது மந்திரிக்கப்பட்ட முந்திரிடா மூதேவி. இத பேய் மேல போட்டா பயந்து அடிச்சு ஓடும். இன்னைக்கு நைட் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, நான் அந்த வீட்டுக்கு வர்றேன். இன்னைக்கு நானா அந்த பேயா பாத்துறேன் பாத்துறேன். ஜெய் சரவணபவனே. கால்கர் நிஷா நிஷா ஹேய், என்னடா இது பைத்தியக்காரத்தனமா? காமெடியா ஒருத்தனை உட்கார வச்சிருக்கீங்க. யார் இவன்? என்னப்பா பேய் வரும் நீங்க? பச்சை மண்ண ஒரு பொண்ணு தான் வந்து நிக்குது. வேர் இஸ் தி டெவில்? சார் அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? அவங்கள யாராவது தொட்டாதான் பேய் வரும். எடுத்து தொட்டா பேய் வருமா? ஒரு பொண்ணை தொட்டா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு பொண்ணை தொட்டா பேய் வரும்னு இப்பதான் தெரியும் எனக்கு. நம்மள மாதிரியே கவனம் போட்டுக்கால. யாராவது ஒருத்தர் போய் தொட்டுடுவாங்கப்பா. யூ சாரி. அட தொட்டாங்கப்பா. போடா போய் தொடுறோம். மன்னிச்சிருமா. வந்துரு தொட சொன்னா கட்டி பிடிச்சிட்டு வரியடா. You have never seen a mandras like me. Come on bro, you can do it. Nice catch. நீ மட்டும் சோத்துல உப்பு போட்டு திங்கிற பையா இருந்தா இப்ப எங்களை அடி பார்க்கலாம். எங்க கோபால் சார் இருக்காரு. Take the equipment. Take the holy water. கோபால் சார் இந்தாங்க சார். யாரிகிட்ட? எங்க கோபால் சார் பெரிய பெரிய காஞ்சிரிங் பையவே ஓட்டுனவரு. அவருக்கிட்டே வா. அவர் கத்துக்கிட்ட மொத்த விசியை இறக்கி உன்னை எப்படி வரட்டார் பாரு. கோபால் சார் செம்மையா டியூன் ஆகி வந்திருக்காரு. கம்மியா ஊத்துறா, மொத்தமா ஊத்துறா. ஊத்துறா பயப்படுதுல்ல, மொத்தமா ஊத்துறடா. மொத்தமா ஊத்துடா. சொன்னா கேளா நிக்கு மண்டையா. அடப்பிக்காளி பசங்களா. அட பாவி, அநியாயமா அப்படி கோபால் சார் குளிப்பாட்டிட்டியடா. என்ன மன்னிச்சிருங்க கோபால் சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அரியா சிறுவன் தெரியாம பண்ணி உட்கார்றா. கமான் பாய், டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. தண்ணியில பரவாயில்ல, நம்மகிட்ட மந்திரிச்ச முந்திரி இருக்கு. முந்திரி ஏறா. கோபால் சார்னா கொக்கா, எதுக்குடா அந்த முந்திரியா? ஏம்பா வசி தின்னி பக்கி. என்னமா இப்படி பண்றீங்களாமா? டோன்ட் வரி பாய், யாரும் கவலைப்படாதீங்க. நம்மள சுத்தி மந்திர கயிறு இருக்குது. இத தாண்டி உள்ள வந்துருவாங்க. நான் கோஸ்ட் கோபால் வருமா? என்ன தாண்டி பேய் வருமா? வருமா? வராது. வருமா? வராது கோபால். எவ்வளவு நல்ல சாமியார், இவரை போய் இப்படி அசிங்கப்படுத்திட்டா.
ஏமா ஸ்ட்ராங் லேடி, ஐ எம் ஏ ஓல்டு பாடி. பாத்துமா பாத்து. ஏன் நீங்க யாருமே என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் என்ன பார்த்து பயப்படுறீங்க? எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். டேய் அக்கா கேக்குறாங்கல்ல, சொல்லுடா. ஐயோ நான் சொல்ல மாட்டேன், போடா. நிசா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. டேய் டக்குன்னு சொல்றா. நிசா, ஏய் உனக்கு பேய் பிடிச்சிக்குது. என்ன? எனக்கா பேய் பிடிச்சிருக்கு? பின்ன எனக்கா பிடிச்சிருக்கு? ஆமா, உனக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. என்னையெல்லாம் அடிச்ச பாரு அடி, மரண அடி. காதுக்குள்ள போய் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம் இந்த பேய் எப்படியாவது ஓட்டிடலான்னு. ஆனா எல்லா பிளானும் மொக்கையாயிடுச்சு. இப்போ இந்த பேயை துரத்துறதுக்கு என்னதான் வழி? என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. ஏய் அடிச்சே கொன்றுவேன். ஐடியா கொடுக்குறான் ஐடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் டேக் திஸ் மை ஓன் ஹேண்ட். ஏய் போனை கொடு. அண்ணா அதிசயம் சொல்றா. ரோசை பின்னா இருக்கு. ஒண்ணு இல்லண்ணா, நமக்கு தெரிஞ்ச பேய்க்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. நமக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்கு. அதை எப்படி நான் துரத்தலாம்? அது ஒண்ணும் இல்லப்பா, முட்டெல்லாம் வாங்கி வச்சு செருப்பாலச்சா போயிடும். சரி நான் ஓகே நான் விட்ட அட விட்ட சொல்லிட்டேல்ல, புள்ளி வச்சல. நான் கோலம் போடுறேன். ஏன் ரோடே போடுறேன் வைனா. இன்னைக்கு நைட்டு அந்த பேயை நான் ஓட்டுற ஓட்டுல அது எங்க போகுது மட்டும் பா. ஐ லெக் பீஸ். ஏய் ஸ்டூபிட், கீப் இட். பேய்க்கா வாங்கி வச்சிருக்கேன். ஓ, இதெல்லாம் பேய்க்கு படையலா? இதெல்லாம் சரி, இதனடா அப்பாஸ் போட்டோவை கொண்டு வந்து நடுவில் வச்சிருக்க? நான்சென்ஸ். ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜாக், லண்டன் டிவி ஆர்டிஸ்ட். ஓ, நம்ம ஊரு பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லடா, பேய்க்கு கூட உள்ளூர்காரனா பிடிக்காது, வெளியூர்காரனா தான் பிடிக்கும். அதுக்காகத்தான் இவனை வச்சிருக்கேன். எப்படி? ஓகே. ஆவி பேய் இதெல்லாம் நிஜமா? இங்க வர இருக்காதுலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் சத்தியமா சொல்றேன், பேய் இருக்குது. இருக்குது. இன்னைக்கு அந்த பேய்க்கு இருக்குது. நான் சரக்கடிச்சதுக்கு அப்புறம் என் வயலன்ஸ் நீங்க பார்த்தது இல்லல்ல, படு பயங்கரமா இருக்கும். என்ன நிஜமாவே அடிக்க போறியா அதிசயம்? ஒன்னே இல்லடா ஸ்வீட் குட்டி, நீ பச்சை மண்ணுமா. ஆனா உன்கிட்ட ஒரு சுட்ட மண்ணு இருக்கு. அத காட்டுன்னு காட்டி ஓட விடுறான் பாரு இன்னைக்கு. டேய் நீ ரொம்ப ஓவரா போற. ஏதாவது தப்பாச்சுன்னா நீ செத்தடிமா. ஆயமுறா புரோக்கர். வந்த அன்னைக்கே நாம செத்திருந்தோம்னா இந்நேரம் ஆவியாகி நாம 4 பேர் மேல ஏறி இருக்கலாம். அதை விட்டுட்டு ஏதோ ஒண்ணு இவன் மேல ஏறி அதை ஏறி நம்ம மேல ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மாவாசைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஒண்ணு அது இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். கண்டிப்பா அதுதான்டா இருக்கும். டேய் கருப்பு, இந்த அதிசயராஜ் ஆக்ஷன்ல இறங்க போறேன். கேமரா ஆன் பண்ணு. ஆர்டிஸ்ட் ரெடியா? ஆக்ஷன். கம் ஆன் கம் ஆன். பிக் அப் டேக் அப் டச் அப். கட்டி புடிடா. அட சொன்னா கேள், கட்டி புடி. சமய கட்டல மட்டும் நல்லா புடிக்கிறீல. கதிர், பேய் வந்ததுக்கு அப்புறம் என்னை விட்டுட்டு ஓடிடாத. இதெல்லாம் நல்லா பேசு. ஆனா பேய் வந்ததுக்கு அப்புறம் என்ன தூக்கி வீசு. மிஸ்டர் அதிசயம், எனக்கு ஒரு டவுட். என்ன? இப்ப நான் புரோக்கரா இல்ல நீங்க புரோக்கரா? இப்ப அதுவாடா முக்கியம். ஏமா ரொம்ப நேரமா டச் அப்ல இருக்கறாங்கமா, சீக்கிரமா வா. நான் கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான். ஏன் செல்லக்குட்டி, ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா? தெரியலையா? இல்ல இல்லையா? டேய் எங்கடி இருக்க? எவ்வளவு லேட் ஆகுது? எவ்வளவு டைட்டா கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டி வர மாட்டேங்கற? தைரியம் இருந்தா வாடி. வாடி நீ. நான் இன்னைக்கு பாத்துறலாம். ஏய் ஒரு பெக்க போறா ஒரு பெக்க பாத்து. ஏய் ஊத்திட்டேன்டா குர்ரா. ஏய் க்ளோஸ் அப் க்ளோஸ் அப். ஏய் வந்துச்சுன்னு வச்சுக்க, உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. இன்னைக்கு அதுவா நான் பாத்துறேன். ஏய் செஸ் ஜாக். அந்த பேயை நினைச்சா தாண்டா ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்? உயிரோட இருக்கிறவனே நான் அடிச்சா செத்து போயிடுவான். ஏற்கனவே இது செத்து பேயா சுத்திக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண போகுதோ பாவம். ஆனா நான் விட மாட்டேன். ஆமாமா, நீ பேசின பேச்சுக்கு கண்டிப்பா நீ கொண்டு பேய் விடாது. டேய் என்னடா பெரிய பேய், நான்லாம் அந்த பேய பாயா மடிச்சு சைடுல வச்சு சைலண்டா போயிட்டு இருப்பான்டா இந்த அதிசயராஜ். பாடி போட்ட பேய வெளியே, என் சூசைட் பிளான நோகடிச்ச கிளியே, நீயா பயந்து வரியா, என் மோதித்தான் பாப்பம் வரியா, வடி 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 மடன் பேய வடி 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 மடன் பேய வடி வடி வாடி 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 வாடி. பேய் என்ஜாய் ஆஃப் அன் அவர் ஆக்குற பாட்டடி பாட்டா பூதேவி.
வந்துட்டியாக்கா? தம்பி ஒரு பேச்சுக்கு தாக்கா கூப்பிட்டேன், அதுக்காக அதுக்குள்ளே வந்துட்டியாக்கா? தம்பி மேல அவ்வளவு பாசமாக்கா? அக்கா ஒன்னு அடிக்கிறதுக்கு இந்த செருப்பு வாங்கலக்கா, என்ன அடிச்சுக்கிறதுக்கு. இங்க பாரு, இந்த பாரு. அக்கா உனக்கு பிடிச்ச பீஸா பர்கர்லாம் வாங்கி வச்சிருக்கேன், பொறுமையா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு ஜாக்கு கூட பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப வந்துடுறேன் அக்கா.